கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இயேசு முன் செல்கிறார் சபை மூலமாகவும் ஜாசமே யூடியூப் சேனல் மூலமாகவும் வந்திருக்கிற உங்களுக்கும் இதை காண்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தெரிவித்துக் கொள்வதற்கு எனக்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லை. ஒரு காலத்துல அநேக புத்தாண்டுகளை சினிமா தியேட்டர்களையும் அருவருப்பான காரியத்தையும் புத்தாண்டு நாளிலே செய்து சிற்றின்பத்திலே புத்தாண்டு நாட்களை புத்தாண்டு தினத்தை அந்த நேரத்தை கழித்து கொண்டிருந்ததான என்னை தூசியும் குப்பையுமா இருந்த என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்து அநேக பிள்ளைகளுக்கும் அநேக சகோதர சகோதரிகளுக்கும் அநேக தாய் தகப்பனுமாய் ஆண்டவர் மாற்றி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த 2025 வருடத்தினுடைய வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஆண்டவர், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். தேவன் இந்த 2025 இதுவரைக்கும் நீங்க கண்டதான நாட்கள் விட்டுருங்க. 2025 வருடத்திலே அதிசயங்களை காணப்படுங்க. அதிசயம் என்பது மனிதனால செய்ய முடியாத ஒன்று அதிசயம். அல்லேலூயா. அப்படித்தானே, அப்படித்தானே. மனுஷனால ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தா அதுக்கு பேர் அதிசயம் கிடையாது. அதுக்கு அப்பாற்பட்டு செய்யறதுதான் அதிசயம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷனால கூடாதது தேவனால கூடும். அல்லேலூயா. அவர் அதிசயம் செய்கிறவர். ஏன் அதிசயத்தை காண செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார்னா, அவருடைய நாமமே அதிசயம். அல்லேலூயா. நியாயாதிபதி புஸ்தகங்கள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய நாமம் அதிசயம். அவர் அதிசயம், அவருடைய பேரே அதிசயம். அவர் அதிசயமாகவே இருந்து வந்தார். அதனாலதான் பூமியில அவர் நடந்து திரியும் போதெல்லாம் செய்யும் போதெல்லாம் அதிசயங்களை செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை சொல்லுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த இடத்துல தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் எல்லாரும் எடுத்து படிப்போம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்றான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? அல்லேலூயா. எல்லாரும் அந்த வாயினால அந்த அறிக்கை பண்ணுவோம், நான் இயேசு கிறிஸ்துவால் பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துனால பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். அல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரியே, நீங்கள் உருவாக்கப்பட்ட தாயின் கர்ப்பத்திலே நீங்கள் உருவாக்கப்பட்ட போதே இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆண்டவருடைய இரத்தத்தால் ஆண்டவரை தெய்வமா ஏற்றுக்கொண்டு அவருடைய இடத்துக்கு வந்திருக்கதான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பிரமிக்கத்தக்கமாய் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லு, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீ பாக்கியவான், கொடுத்து வச்சவங்க. மற்ற ஜனங்களை பார்க்கிலும்
இயேசுவை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அணு தினமும் நீங்கள் உங்க நாவினால் சொல்லக்கூடிய காரியம் உண்டு. நான் அதிசயமாய் படைக்கப்பட்டேன், நான் அதிசயமாய் உருவாக்கப்பட்டேன், நான் அதிசயமா தாயின் கற்பத்தில் தெரிந்து கொண்டேன் என்று ஒவ்வொரு நாளையும் நாம நாவினால அறிக்கை விட வேண்டியது அவசியமா இருக்கு பிரியமானவர்களே. ஏனென்றா நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் அதிசயமாய் செய்கிறார். அல்லேலூயா. இந்த நாளையும் கூட தேவன் இந்த 2025 நம்மளை அதிசயத்தை காண செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் அதிசயத்தை செய்தாலும் அதுக்கு ஆனால் இன்றைக்கு ஒரு 3 அதிசயத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நடத்த போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை தேவன் நமக்கு அதிசயமாய் இந்த வருஷத்துல நிறைவேற்ற போகிறார். அநேக நாட்களுக்கு முன்பதாகவே நான் இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். எனக்கு இந்த கொடுத்த பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் நான் காத்திருந்தேன். நான் காத்திருந்த போது ஆண்டவர் சொன்னதான இந்த காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இன்றைக்கு அந்த 3 அதிசயத்தை நான் சொல்லுகிறேன். அது உங்க வாழ்க்கையில அப்படியே பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதுக்கு முன்பதாக ஒரு சின்ன ஜெபம் எடுக்க போறோம். சங்கீதம் புஸ்தகம் 119 அதிகாரம் 18 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலாம். எல்லாரும் கண்களை மூடி 1 நிமிடம் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, என் கண்ணை திறக்கணும். ஆண்டவரே, நான் அதிசயத்தை நான் பார்க்கணும். இந்த வருஷத்துல நான் அதிசயத்தை பார்க்கணும். என் வாழ்க்கையில நான் பார்க்கணும், என் குடும்பத்துல நான் பார்க்கணும், என் சபையில பார்க்கணும், நான் வசிக்கு இடத்துல பார்க்கணும். நான் அதிசயத்தை நான் பார்க்கணும். ஆண்டவரே, என் வேதத்தில் உள்ள அதிசயத்தை நான் காணும்படி என் கண்ணை திறந்துடலாம். என் கண்ணை திறந்துடலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, என் கண்களை திறந்துடலாம். ஆண்டவரே, நான் அதிசயத்தை காணணும், நான் அதிசயத்தை காணணும். நீர் வாக்குறுதி சொன்ன உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு சொன்னீர், வாக்கு தத்தமாய் சொன்னீர். ஆண்டவரே, அந்த அதிசயத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, நான் பார்க்கணும். ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளும். என் கண்களை திறந்தள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். முதலாவது ஒரு அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில, அது குறிப்பா 2025 ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு அந்த அதிசயம் என்ன அதிசயம் என்பதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 17 அதிகாரம் 17 வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சகோதரம். வேதத்துல ஆபிரகாம் என்கிறதான ஒரு சகோதரன் நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம்ங்கிற சகோதரனை பார்க்கிறோம். அவங்க மனைவி சாராளுங்கிற பார்க்கிறோம். இவனுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. ஆண்டவர் 75 வயசுல சொன்னாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்பா, கண்டிப்பா உனக்கு பிறக்கும்பா, நீ கவலைப்படாத, உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாரு. வருஷம் போயிட்டே இருக்கு. வயசு எத்தனை வயசு ஆயிடுச்சு? 100 வயசு ஆயிடுச்சு. அப்பமா ஆண்டவர் அதே வார்த்தை சொன்னாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்பா அப்படின்னு. அவனால அவன் வாயிட்டு சொல்லல, மனசுக்குள்ள, ஏன் ஆண்டவரே ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் ஆண்டவரே சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, சொன்னதையே சொல்லியிருந்தாதான் 75 வயசுல 76வது வயசுல கொடுத்துருக்கலாமே. அல்லேலூயா. அவனுடைய ஆண்டவர் சொன்னாரு. அவனுடைய ஏன் சொன்னார்னா, ஆதியாகம புஸ்தகம் 18 அதிகாரம் 10-14 படிங்க.
ஆபிரகாமுக்கு சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யாவே என்று சொல்வேனா? கர்த்தராலே ஆகாத காரியம் உண்டோ? உட்கால காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அவன் 100 வயசுல அவன் சொல்லிட்டான். ஒய்ஃபு சொல்லுது. உண்மையிலேயே அவங்க சொன்னது கரெக்ட். 100 வயசுல ஒரு மனிதன் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு ஸ்திரீ, அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு வழிபாடு இருக்கு. அந்த காலங்கள்ல தான் குழந்தை உருவாக முடியும். அதுதான் இயற்கையானது. அதெல்லாம் போயிடுச்சு. தேவன் அதிசயத்தை செய்யும்படியாக ஒரு காரியத்தை சொன்னார். அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. 100 வயசு. அந்த அம்மாவுக்கு 90 வயசு. அந்த அம்மாவுக்கு 90 வயசு. வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துல தேவன் அற்புதமாய் ஒரு குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமில்லாத இடத்துல உருவாக்குற தேவன், ஒன்றுமில்லாத இடத்துல உருவாக்குற தேவன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார், அதிசயத்தை செய்ய போறார். இந்த 2025 செத்த சரீரத்தை உயிரடைய செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு கோணத்துல செத்த உறுப்புகளையும் கூட உயிரடைய செய்கிறார். அல்லேலூயா. நீங்க எப்பேற்பட்ட வியாதியா இருக்கலாம், இல்ல எப்பேற்பட்ட பலகீனமா இருக்கலாம், உங்களுக்கு வருஷ கணக்குல கூட இருக்கலாம். இனிமே டாக்டர் சொல்லி இனிமே வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பெல்லாம் கிடையாது. இது இந்த குழந்தை பாக்கியம் மாத்திரமல்ல, எந்த வியாதியா இருந்தாலும், எந்த உறுப்பா இருந்தாலும், அதாவது ரத்தமா இருக்கலாம், நரம்பா இருக்கலாம், தோலா இருக்கலாம், சதையா இருக்கலாம், எலும்பா இருக்கலாம், உள் உறுப்பா இருக்கலாம், வெளி உறுப்பா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தேவன் மாற்ற முடியும். அல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அந்த அதிசயத்தை உங்க வாழ்க்கையில காண செய்வார். அல்லேலூயா. இந்த 2025 எந்த வகையான பலகீனங்கள் உங்க வாழ்க்கையிலோ, உங்க குடும்பத்தின் வாழ்க்கையிலயோ, சபையிலயோ இருந்தாலும் தேவன் உயிரடைய செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உறுப்புகளை உயிரிடைய செய்கிறார். அது எந்த உறுப்பா இருக்கலாம், இருதயமா இருக்கலாம், கிட்னியா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம், எந்த உறுப்பா இருக்கலாம், தேவன் உயிரடைய செய்கிறார். அவரால் முடியும். செத்து போன உறுப்புகளை, செத்து போன சரீரத்தை உருவாக்க முடியும். செத்து போன லாசருவை 4 நாட்கள் கழித்து தேவன் உயிரடைய செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கிட்ட உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்கிட்ட உண்டு. ஏன்னா அவரே செத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அதற்கு முன் மாதிரியாய் அவர் இருந்தார். இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து காட்சி அளித்ததுனாலேயே எல்லாருக்கும் அந்த உயிர் தந்ததான வல்லமை இறங்கி அதிசயமாய் மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. வியாதி பலகீனத்துல அநேக நாட்கள் நீங்க கஷ்டப்பட்டுக்கலாம். வாழ்க்கைகள், டாக்டர்கள் எல்லாரும் வெறுத்துக்க, இனிமேலாம் வாய்ப்பு கிடையாதுங்க, இனிமேலாம் நடமாட முடியாது, உன் கால் இல்லை அவ்வளவுதான், உன் கை அவ்வளவுதான், உனக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் தேவன் இன்றைக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். இந்த வருடத்திலே தேவன் அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த வருஷத்திலே தேவன் உயிரடைய செய்கிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இரண்டாவதாக
ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை படிங்க. 41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவம் நடக்குது பிரியமானவர்களே. தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். இந்த வருடத்துல தேவன் பெரிய அதிசயத்தை செய்ய போறார். யாக்கோபு ஒரு 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 தகப்பனுக்கு, ஈசாக்கு என்ற தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. மூத்த பிள்ளை ஏசா, 2ஆவது பிள்ளை யாக்கோபு. அல்லேலூயா. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை நிமித்தமாய் என்னது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொத்துல அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில் போட்டி போட்டு ஒருவர் ஏமாத்தி விடுறான். யாரு? யாக்கோபு ஏமாத்துறான். உடனே இதை கேள்விப்பட்ட ஏசா சொன்ன வார்த்தை தான் இது. எங்க அப்பா ஒருத்தர் சாகுற நாள் ஒரு நாள் வரும், அந்த நாளுல உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன் என்று பகைக்கிறான். இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய பகையை வைத்துக் கொள்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கண்டு உடனே யாக்கோபு அவங்க தாய் நேரா அவங்க அண்ணன்ட்ட அனுப்புதாங்க. தாய் மாமன்ட்ட போறாரு. அங்க போய் 2 பிள்ளைய கல்யாணம் முடிக்கிறாரு. கல்யாணம் முடிச்சுட்டு ஆசீர்வாதம் பெறாரு. மனம் திரும்புறாரு. ஐயோ நம்ம பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம திரும்ப நம்ம அங்க போய் இருக்கிற நம்ம எவ்வளவு நாளுக்கு நம்ம சொந்த ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு படையோட வெளியே வரும்போதுதான் அவனுக்கு நினைப்பு வருது. யாருடைய நினைப்பு? அண்ணனுடைய நினைப்பு வருது. ஆகா, நம்ம அங்க போனோம்னா அந்த ஒருத்தன் இருப்பான்ல, அவன் கொன்றுவேன்னு வேற சொல்றான்ல, என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. உடனே எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆண்டவருடைய பாதத்துல உட்காரான். ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் படிங்க. யாக்கோபினிடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, அல்லேலூயா. இவன் உடனே என்ன செய்யறான்னா, நேரா ஒரு சிலரை ரெடி பண்ணி நேரா தூது விடுறான். யாருக்கு? இவங்க அண்ணனுக்கு போய் தூது விடுறான். தூது விடவுடனே அங்க இருந்து செய்தி வருது, நான் போய் அவனை பாக்குறேன், 400 பேரோட கிளம்புறாமே. யாரு? ஏசா. உடனே பயம் வந்துருச்சு, என்ன சரின்னு தெரியல. நேரா அடுத்து 11ஆம் வசனத்தை படிங்க. அடுத்து 26 படிங்க. யாக்கோபு ரொம்ப கலங்கி தவிக்கிறான். எப்படியாவது ஒரு பக்கம் அவங்க மாமனார்ட்ட இருந்து அவன் மனைவி பிள்ளைல சொத்துக்களை எல்லாத்தையும் எடுத்து நேரம் அங்க கொண்டாந்து நம்ம தேசத்துக்கு போவோம்னு நினைச்சிட்டு வந்திருக்கிறவனுக்கு அண்ணனை பார்த்து பயந்துருச்சு. ஆகா, இவனை கண்டு பயந்துருச்சு. உடனே பயம். ஆண்டவருடைய பாதத்துல வந்து உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறான், நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போக விடேன்னு சொல்றாரு. வசனம் சொல்ல பாருங்க, 33 1ஆம் வசனத்தை படி. இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதைக் கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரர்களிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து 3-4 படிங்க. தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதத்தை பாருங்க. நேரா
நேரா வாரான், அவனும் வாரான். இவன் பயத்தோடு போய் நிக்கிறான். அவன் 400 பேரோடு படையோடு வந்தவன் என்ன செய்யறான் தெரியுமா? யார? யாக்கோபை பார்த்த உடனே என்ன செய்யறான் தெரியுமா? கட்டி அழுது ஓன்னு அழுது அவங்க 2 பேரும் சகோதரர்களாய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான சகோதரனே, சகோதரி, உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன தேவன் உனக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பியிருந்தாங்கதான், எத்தனை பேர் சத்ருவா இருந்தாங்கதான், உன் குடும்பத்துல, சபையில, உங்க தனிப்பட்ட முறையில எத்தனை பேர் சத்ருவா இருந்தாங்கதான். இந்த 2025 சத்ருவையும் ஆண்டவர் சிநேகிதராய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 2025 ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உங்க கண்ணு முன்னாக எத்தனை வருஷம் பகை இருந்தாங்கதான். கிட்டத்தட்ட ஏசாவுக்கு பல 20 வருஷத்துக்கு மேலாக, 25 வருஷத்துக்கு மேலாக அவன் என்ன செஞ்சான்? பகையோடு இருந்ததான ஒரு மனிதன் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு முரட்டாட்டம் பண்ணின ஒரு மனிதன் ஏசா பற்றி நீங்க பாத்தீங்கன்னா அவன் மிருக குணம் படைத்தவன். முரட்டாட்டத்துல அவன் ரொம்ப, அதாவது மிருகங்களோடு பழகி 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 அவன் இருதயம் எப்படி மாறிச்சு? மிருகங்களாய் மாறிச்சு. அப்பேற்பட்ட மனுஷனை சிநேகிதராய் மாற்றி கொடுக்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கு உங்களுக்கு உங்க குடும்ப உறுப்பினர்களா இருக்கலாம், அதெல்லாம் உங்க தெருவுல இருக்கலாம், சொந்த பந்தமா இருக்கலாம், அல்ல குடும்பத்துக்குள்ளேயே சத்துருவா இருக்கலாம், சபைக்குள்ள இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் சத்துருவையும் சிநேகிதராய் மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருவையும் சிநேகிதனாய் மாற்றி கொடுப்பார். அந்த வசனம் படிப்போம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானம்படி செய்வார். அல்லேலூயா. இந்த இயேசு அதிசயம் செய்கிறவர். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் சத்துருவாய் இருந்ததான அனைவரும் இந்த 2025 உங்களுக்கு சமாதானமாய் சிநேகிதராய் மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் சத்துருவாய் காணப்பட்டவங்கதான், உனக்கு பகையா இருந்தவங்க தான், உனக்கு விரோதமா செயல்பட்டவங்க தான். ஆனா இந்த வருஷத்துல அவங்க உங்களோடு கூட இணக்கமாய் இருப்பார்கள், சிநேகிதராய் இருப்பார்கள், சகோதரராய் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். 3வது ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறார். 2 அதிசயத்தை ஆண்டவர் செய்தார். ஒன்றுமில்லாத இடத்தை, செத்த சரீரத்தை, செத்த உறுப்பை உயிரிடைய செய்த அந்த வருஷத்துல 2வது சத்துருவையும் சமாதானமாய் மாற்றி கொடுக்கிறார். 3வது ஒரு அதிசயத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர் காண செய்ய போகிறார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு 38 வருஷம் வியாதியாய் இருந்த ஒரு மனிதன் இருந்தான். அதாவது நல்லா இந்த கதையை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் புரியும். அங்க ஒரு பெதசான ஒரு குளம் இருக்கு. அந்த 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 குளம் பக்கத்துல அவன் இருக்கிறான், அந்த வியாதிப்பட்ட மனிதன் இருக்கிறான். அந்த குளத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த குளத்தை எப்பமாவது தேவ தூதர்கள் கலக்குவாங்க. கலக்கும் போது முதலாவது யாரு போய் அந்த குளத்துல இறங்குறாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 38 வருஷமாய் படுத்த படுக்கையா இருந்ததான அந்த ஒரு மனிதன், இவன் கிளம்பி போறதுக்குள்ள அந்த மாதிரி சத்தம் வரும்ல, தேவதூதர் இறங்க சத்தம் கேட்கும் போது இவன் எந்திரிச்சு உருண்டு பிறண்டு அவன் அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள வேற ஒருவர் இறங்கிடுவாங்க, அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுவாங்க. இவனால அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 38 வருஷம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
இப்போ 38 வருஷமா இருக்குதான்னு அவனுக்கு பின்னால இருக்க ஆவி என்ன ஆவினா முடக்கத்தின் ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. அது முடங்கி போக வைக்கிற ஆவி. அவனை முடக்கி வச்சிருச்சு. அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா 7-8 படிங்க. 7-8 படிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, கண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முன்பு இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அந்த 9ஆம் வசனம் படிங்க. உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய். அல்லேலூயா. உடனே அவன் சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, நான் குளத்துக்கு கலக்கப்படும் போது என் குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யார் கைத்தாங்களா தூக்கி கொண்டாந்து விடுறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. நான் போறதுக்குள்ள இன்னொருத்தன் போய் இறங்கிறான். அதனால அந்த ஆசீர்வாதம் 38 வருஷமா எனக்கு கிடைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கும் அப்படிதான் முடக்கத்தின் ஆவிதான் நமக்கும் செயல்படுது. அநேகருக்கு நாம எந்த காரியத்தை ஏதாவது தொடணும்னு நினைக்கும் போது 10 பேர் அதில் ஓடியாந்துருவான் போட்டியா. நம்ம தான் இதுக்கு செய்யணும்னு கடை ஆரம்பிக்கணும்னு நினைச்சு யோசிச்சுட்டு போறதுக்குள்ள அதே மாதிரி கடையை 4 பேர் போட்டுருவான். அல்லேலூயா. உண்மையா பையா? எந்த காரியத்தினால்தான் நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கும் போது ஒரு போட்டி முன்னேற விடுவது கிடையாது. முன்னேறியே விடல நம்மள. அல்லேலூயா. 38 வருஷமா நீங்களும் நானும் 38 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். லேசா முன்னேறணும், லேசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சா போதும், அதே தொழில உடனே வந்துடுறாங்க. இதே மாதிரிதான் போட்டிகள் அதிகம். ஒண்ணு, நமக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது, அப்படிதானே? ஒண்ணு, நமக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. அதையும் மீறிட்டு நம்ம போறதுக்குள்ள இன்னொருத்த நம்ம ஆசீர்வாதத்தை பறிச்சுட்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நேரடியா வந்தார். யாரையும் தேவையில்ல, நீ உதவியே தேவையில்ல, இயேசு கிறிஸ்து நேரடியா வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நேரா போய் அந்த மனிதனை நேரடியா கேட்டு உடனடியா என்ன சொன்னா, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துட்டு போ அப்படின்னா. அல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வருகிறார். இதுவரைக்கு கிட்ட ஆசீர்வாதம் கிட்ட போகும்போது இன்னொருத்தன் படிச்சுட்டு போயிடுவான். ஆசீர்வாதம் வர மாதிரி நினைக்கும், இழந்து போயிடுவான். இப்படி வாழ்க்கையில வாழ்ந்துருக்கோம். நிறைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையிலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி, சபை வாழ்க்கையிலும் சரி. நாம ஒரு ஐடியா பண்ணுவோம், உடனே நம்ம ஐடியாவை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பிரமச்சு பண்ற ஒரு கூட்டம் செயல்படுத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. நாம என்ன செய்யறோமோ அதை அப்படியே காப்பி பண்ணுவதற்கு ரெடியா இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை செயல்படுத்துவதற்கு போட்டியாளர்கள் அநேகர் இந்த பூமியில நமக்கு. அல்லேலூயா. தேவன் மனிதர்களை நீ நாட தேவையில்ல, நானே வாரேன், நானே இந்த முடக்கத்தின் ஆவியை தூக்கி எடுக்கிறேன்னு சொல்லி 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்த மனிதனை தூக்கி எடுத்து அந்த முடக்கத்தின் ஆவியை தூர எடுத்தான். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில பல விதத்துல முடங்கி இருக்கலாம். எந்த விதத்திலும் இந்த வியாதியஸ்தன் வியாதியில முடங்கினா, நீ தொழில முடங்கி இருக்கலாம், அல்லனா ஏதோ ஒரு விதத்துல உன் வாழ்க்கையில முன்னேற விடாம முடங்கி இருக்கலாம். அது எதிராளி சத்ரு சதி திட்டமா இருக்கலாம், அவனுடைய வஞ்சகமா இருக்கலாம். ஏதோ விதத்துல 38 வருஷமாய் அநேக வருஷமா முடங்கி இருந்ததான வாழ்க்கை ஆண்டவர் இன்னைக்கு தூக்கி எடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் குடும்பத்துல உள்ள நபர்கள் பாவத்தின் நிமித்தமா முடங்கி இருக்கலாம்.
உன் குடும்பத்தில் உள்ள நபர்கள் பாவத்தின் நிமித்தமா முடக்கி வச்சிருக்கான். அது நிமித்தமா உன் குடும்பத்தை முன்னேற விடாம இருந்திருக்கலாம். ரட்சிப்பே பெறாதபடிக்கு உன் வாழ்க்கையை முன்னேறவே இல்லாதபடிக்கு ஒரு முடக்கத்தின் ஆவிகள் இன்றைக்கு வெளியேற போகிறது. தேவன் அதிசயமா செய்கிறார். இந்த வருஷத்துல நீங்க காண்பீங்க. இந்த வருஷத்தை 2025 நீங்க பாக்குறீங்க. எதுல நீங்க முடங்கி இருக்கீங்களோ, படிப்புல முடங்கி இருக்கா, வேலையில முடங்கி இருக்கா, பதவியில முடங்கி இருக்கா, திருமண காரியத்துல முடங்கி இருக்கா, குழந்தை பிறப்புல முடங்கி இருக்கா, ஆசீர்வாதத்துல எந்த ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல எதுல நீ முடங்கி இருக்க, தேவன் அதை மாற்றுகிறார். தேவன் அதிசயமா ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த முடக்கத்தின் ஆவி ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த 2025 அதிசயங்களை காண்கின்றதான வருஷம். அநேக வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நிறைய நடக்கலாம். ஆனா பிரத்யேகமாய் 3 காரியம் வியாதி படுக்கத்துல இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு சரீரத்துல உறுப்புல எல்லாத்தையும் ஆண்டவர் அதிசயம் செய்கிறார். சத்துருவாய் எப்போ பார்த்தாலும் சத்துரு எனக்கு போட்டி போட்டுக்கிட்டே எப்போ பார்த்தாலும் விரோதமாய் அக்கம் பக்கத்துல குடும்பத்துக்குள்ள சபைக்குள்ள சத்துருவாய் காணப்பட்ட அத்தனை பேரைகளும் தேவன் என்ன செய்றாரு? சமாதானமாய் மாற்றி கொடுக்கிறார். நீ எல்லா விதத்திலும் முடங்கி கிடந்திருக்க. இத்தனை வருஷமா 38 வருஷமா கூட இருக்கலாம், 40 வருஷமா கூட இருக்கலாம், 20 வருஷமா கூட இருக்கலாம். முடங்கி உன் ஆசீர்வாதத்தை முடக்கத்துல வச்சிருக்கதான ஆவி ஆண்டவர் இன்றைக்கு அதிசயமா எடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா, எழுந்து ஆண்டவருக்கு கையில ஒப்படைப்பா. ஆண்டவரே அதிசயமாய் 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 ஆண்டவரே நீ நடத்தி வரீங்க. ஆண்டவரே அதிசயத்தை காண செய்வேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே சோதரிக்கிறோம். இந்த 2025 முதலாவது நாள் கூட ஆண்டவரே அதிசயத்தை காண பண்ணுமாறு வேண்டுகிறோம். ஆண்டவரே எல்லாரும் வாய்களை தந்து அதிசயத்தை காண பண்ணுமாறு வேண்டுகிறோம். பிரத்யேகமாய் 3 அதிசயத்தை இந்த வருஷத்திலே தீர்க்க தரிசனமா சொன்னீர் ஆண்டவரே, தீர்க்க தரிசனமா சொன்னீர் ஆண்டவரே. வியாதி படுக்கையிலே, என் சரீரத்திலே, என் உறுப்புல எந்த உறுப்பு கெட்டு போனது என்று உலகம் சொன்னாலும் நீர் அதிசயமாய் உயிரடை செய்கிற தேவன், உயிரடை செய்யுமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே. என் கண் அதை காணணும், அதிசயத்தை காண செய்வேன் சொன்னீங்க ஆண்டவரே. என் கண் அதை காணணும், வியாதியிலிருந்து பூரண விடுதலை நான் பெற்றுக்கொள்ளணும், அதை காணணும், என் ஜனங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே துதிக்கிறோமையா. சத்துருக்கள் எல்லா விதத்திலும், குடும்பத்துக்குள்ள சத்துருக்கள், எங்க ஜாதி ஜனத்துக்குள்ள, எங்க ஊருக்குள்ள, சபைக்குள்ள, வேலை ஸ்தலத்துல எல்லா விதத்திலும் சத்துருவாய் காணப்படுகிறதான எல்லா மனிதர்களையும் தேவன் சமாதானமாய் மாற்றி கொடுக்கிறார். ஆண்டவரே இந்த அதிசயத்தை எனக்கு செய்யுமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே. இந்த அதிசயத்தை செய்யுமாறு வேண்டும். என் கண் காணணும், என் கண்ணு காணணும். சத்துருவை சமாதானமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. 38 வருடமாய் இருந்ததான முடங்கி இருந்ததான ஒரு மனிதனை தூக்கி எடுத்த தேவன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இது முடக்கமா இருக்கு. என் படிப்பு ஒரு முடக்கமா இருக்கு, என் வேலை ஒரு முடக்கமா இருக்கு, பதவி ஒரு முடக்கமா இருக்கு, என் தொழில் ஒரு முடக்கமா இருக்கு, என்னுடைய ஆசீர்வாதம் ஒரு முடக்கமா இருக்கு ஆண்டவரே. இதை எடுத்து போடுங்க, அந்த முடக்கத்தின் ஆவிலிருந்து எடுத்து போடுங்க. திருமண தடைகள் முடக்கமா இருக்கு, அதை உடைச்சு விடுங்க. குழந்தை வாக்கியம் முடக்கமா இருக்கு, அதை திறந்து விடுங்க ஆண்டவரே. செய்யுங்க ஆண்டவரே. என் கண் அதை பார்க்கணும் ஆண்டவர், பார்க்கணும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் ஒருத்தர் மாத்திரம் எடுங்க. யாத்ரா புஸ்தகம் 34 அதிகாரம் 10 வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறார். ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். பூமி எங்கும் எந்த ஜாதி எடுத்தும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமி எங்கு எந்த ஜாதிக்கு செய்யப்படாத நாம வசிக்கிறதான இந்த ஜனங்களுக்கு முன்பதாக
ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து செய்யறதான எல்லா அதிசயங்களும் பயங்கரமாயிருக்கும். பயங்கரமாயிருக்கும். ஆண்டவர் உங்களோடு கூட, என்னோடு கூட, சபையோடு கூட செய்கிறதான அதிசயங்கள் பயங்கரமாயிருக்க போகிறது. வருகிற வருஷத்துல அதிசயத்தை காண செய்கிற தேவன், அதிசயத்தை காண செய்கிற தேவன், தேவன் அதிசயத்தை காண செய்ய போகிறார். நம்ம கண் அதை பார்க்க போது, நம்ம கண் அதை பார்க்க போது, நம்ம சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் எல்லாரும் அதை பார்க்க போகிறார்கள். அதை பார்க்கும் போது ஆண்டவர் நம்மளோடு இருந்து செய்யற காரியம் பயங்கரமாயிருக்கும். 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 தேவனுடைய பிள்ளையே, கலங்காதே, திகையாதே. 2025 மன மகிழ்ச்சியின் ஆண்டு, அதிசயங்கள் நிறைந்த ஆண்டு. உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்திருக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கவலைப்படாதே, மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு போ. சந்தோஷோடு கம்பீரித்து பாடு. தேவன் உனக்கு அதிசயத்தை செய்கிறார். அதிசயத்தை செய்திருக்கிறார். அதிசயத்தை செய்திருக்கிறார். கம்பீரித்து பாடு. கம்பீரித்து பாடு. ஆர்ப்பரி. ஆர்ப்பரி. தேவன் உனக்கு அதிசயத்தை செய்திருக்கிறார். தேவன் உனக்கு அதிசயத்தை செய்திருக்கிறார். நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கின நபர். நீ சாதாரண நபர் அல்ல. நீ சாதாரண நபர் அல்ல. நீ அதிசயமா உண்டாக்கப்பட்ட நபர். அதனால ஆண்டவர் அதிசயங்கள் நிறைய செய்கிறார். அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நிறைய செய்கிறார். உன் மூலியமாக நிறைய அதிசயங்களை செய்ய போகிறார். உன்னோட கூட இருந்து அவர் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. தேவன் உன்னோடு கூட இருக்க போகிறார். தேவன் அதிசயங்களை செய்ய போகிறார். நன்றி சொல்லுவோமாக. தேவனுக்கு நன்றி சொல்லுவோமாக. இந்த புதிய வருடத்தில் தேவன் நமக்கு செய்த அதிசயங்களுக்காக நன்றி சொல்லுவோமாக. நன்றி ஆண்டவரே. கம்பீரித்து பாடு. கம்பீரித்து பாடு. தேவன் பெரிய காட்டு ஆண்டவர் செய்கிறார். நீ சமாதானத்தோட போ. நீ சமாதானத்தோட போ. தேவன் உனக்கு அதிசயத்தை செய்கிறார். ஆமென்.